ஹை டியர்ஸ், கோவில் புளியோதரை டேஸ்ட் வந்து நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் காமிச்சிருக்க பொருட்கள்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து நல்லா அதில் காரம் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் 2-3 கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாய் பொடியும் சேர்த்து போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி காரம் இல்லாத மிளகானா நீங்கள் சேர்த்துக்கோங்க தாராளமாக. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோழி குண்டு சைஸில் புளியை வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது நல்லா ஊறி வந்துடும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அழகாக ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் அந்த ஒரு கிண்ணம் நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து புளி நல்லா புளிப்புனா நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு வந்து நசுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அரைச்சி ஒரு பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கத உள்ள சேர்த்து ஒரு 3 to 4 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான புளியோதரை வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது வந்து எனக்கு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் தண்ணியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா 5 விசில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உதிரியாக வரும். நான் தண்ணியாக எடுத்துக்க அப்புறம் அப்படியே கேக் மாதிரி வருங்க. கேக் மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இன்னும் ஆறிடுச்சுன்னா மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.